ஃபஸ்ட்டு ப்ரோமோ ரிலீஸ் ஆகிடுச்சு. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அப்டேட் சொல்லிடுறேன். இன்றைக்கி தான் ஃப்ரைடே ஷூட்டிங் நடக்கும். அதாவது சாட்டர்டே ஷூட்டிங் நடக்குது இல்லையா, அதுக்கு பதிலாக இன்றைக்கி ஃப்ரைடே நடக்குது. ரீசன் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மலையாளம் பிக் பாஸ் ஃபினாலே நடக்கிறதுனால அந்த செட்டு தேவைப்படுங்கிறதுனால இன்றைக்கே ஷூட் பண்ணுறாங்க. ஸோ இன்றைக்கி வந்து எவிக்ஷன் அப்டேட் கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சிடும். 99% வந்து அது ரம்யா ஜூ தான். பட் கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். அதுக்கப்புறமா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஃபஸ்ட்டு ப்ரோமோவில் எஃப்ஜேயும் அமித்தும் பயங்கரமாக சண்டை போட்டிருப்பாப்புல. அதில் என்ன நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன்னா, இந்த ஒரு சீசனில் மட்டும் கண்டிப்பாக ஒரு 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 பர்டிகுலர் கண்டஸ்டன்ட் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, உள்ளே வர்றதுக்கு முன்னாடி பொதுவாக வந்து எப்படி பிஆர் செட் பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு மட்டுமே எடிட்ஸ் போடுவாங்க, அவங்களே ப்ரைஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. இந்த மாதிரி பண்ணாமல் கம்ப்ளீட்டாக எல்லாத்த பற்றி ஒரு நெகட்டிவிட்டி க்ரியேட் பண்ணிட்டாங்க. அவங்க அன்பு கேங்கு, அதாவது யாரெல்லாம் நல்லா விளையாடுவாங்களோ அவங்க எல்லாரையும் வந்து அன்பு கேங்காக சேர்ந்து அவங்க யாரையும் ரொம்பலாம் போட்டு அடிச்சோ கார்னர் பண்ணியோ அந்த மாதிரிலாம் பண்ணலை. அப்புறம் வாலண்டியராக நிறைய ப்ராப்ளம்ஸை க்ரியேட் பண்ணிவிட்டு எல்லோரும் என்ன கார்னர் பண்ணுறாங்கங்கிற மாதிரி வெளியில் ஒரு பிம்பத்தை க்ரியேட் பண்ணி எல்லாரோட கேம் பிளேயும் அமுக்கிட்டாங்கன்னு தான் சொல்லணும். இப்போ வைல்ட் கார்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் மொத்தமாக எல்லாரும் முழிச்சிட்டாங்க. மொத்தமாக கேமே சேஞ்ச் ஆகிருக்கு. ஒரு நாள் ஒரு ப்ரோமோ வருது, ஒருத்தவங்க வராங்க, ஒரு குட்டு தெரியுது, ஒரு பேட் தெரியுது, இந்த மாதிரி தான் நடக்குது. ஸோ இதை தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருந்தாங்கன்னா, ஒரு பர்சன் இந்த ஷோவை ரன் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, ஆக்சுவலாக அப்படி இல்லை. அந்த ஒரு பர்சன் மற்றவங்க யாரையும் வெளியே தெரிய விடாமல் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அது ஆஃப் ஆகி இப்போ எல்லோரும் வெளியே தெரியுறாங்க. அதான் நான் பார்த்தது. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, எஃப்ஜேக்கும் அமித்துக்கும் ஒரு பயங்கரமான சண்டை. ஒரு கார்னிவல் ஐடியா வந்து எஃப்ஜே கொடுத்துருப்பார் போல இருக்கு. அதை வந்து அமித் வந்து கெஸ்ட்டு வந்து பாராட்டும் போது அமித் வந்து ஓகே தேங்க்யூன்னு சொல்லியிருந்திருக்காங்க. அது வந்து எஃப்ஜேக்கு செம்ம கடுப்பாயிடுச்சு. ரொம்ப நல்லவன் வேஷம் போட்டு என்ன பண்ண போகிற, அவ்வளோ நல்லவனாக இருந்தேன்னா அதுக்கு எனக்கு கிரெடிட் கொடுத்துருக்க வேண்டியதானே அப்படின்னு சொன்னோன்னே, எனக்கு அது ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி மறக்கும், பண்ணது எப்படி மறக்கும், மற்றதுக்கு எல்லாத்துக்கும் பேச தெரியுதுல்ல. அமித் உண்மையிலே நல்ல ஒரு வேஷம் தான் போட்டுட்ருக்காரு. நானும் அதை வந்து கன்ஃபார்மாக தெரியாமல் சொல்ல வேணாம் அப்படிங்கிறதுனால சொல்லியிருந்தேன். இந்த எஃப்ஜே எல்லாம் கொஞ்சம் இன்னுமே போல்டாக ஃபஸ்ட்டு வீக்லேயே இன்னும் கொஞ்சம் பார்வெல்லாம் எதிர்த்து இன்னும் கொஞ்சம் தைரியமாக விளையாண்டுருந்தா எஃப்ஜே வந்து ஒரு நல்ல கேண்டிடேட் தான். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எஃப்ஜேக்கெல்லாம் பயங்கர நெகட்டிவிட்டி வந்துருச்சு. அவர் சும்மா உட்காந்து அந்த லவ் கண்டென்ட்டில் போய் எல்லாமே கெடுத்துக்கிட்டாரு, தன்னை தானே கெடுத்துக்கிட்டாருன்னு தான் நான் சொல்லணும். இல்லைனா இந்த கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே ஒரு வகையில் ஷைன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அவங்களுக்குள்ளேயும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கண்டிப்பாக சண்டை வந்திருக்கும். அந்த சண்டை வந்து அது நமக்கும் பார்க்குறதுக்கு நல்லா இருந்திருக்கும். ஸோ மொத்த சீசனே வந்து ஒரு 1 மந்த் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணுவேன். அமித் வந்து உண்மையிலே கிரெடிட் ஸ்டீலர் தான். இது வந்து நீ இதே மாதிரி வியானா வந்து எல்லாத்தையும் செஞ்சுட்டு நான் தான் செஞ்ச மாதிரி காமிச்சாங்க இல்லையா, அந்த நியூஸும் வெளியே வரணும் அமித்துக்கு வெளியே வந்த மாதிரி. ஸோ உங்களுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அமித் வந்து உண்மையிலே வந்து நல்லவர் தானா, இல்லை நல்ல ஒரு வேஷம் போடுறாரு நினைக்கிறீங்களான்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.